ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் கெட்டிக்கு பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த மூவியோட பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, லோகா சாப்டர் 1 மூவி பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு ஃபேண்டஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி அண்ட் மலையாளம் சினிமாஸ்லேருந்து வந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவின்னு சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹாலிவுட் ஃபேனாக இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்போம்ல, அந்த ஃபேண்டஸியாக அதை வந்து நம்மளுடைய தமிழ் சினிமாவில் அண்ட் மலையாள சினிமாவில் இதெல்லாம் கொண்டு வரும்போது பார்க்குறதே ஒரு மாதிரி ஹோல்சமாக ஃபீல் ஆச்சு. அண்ட் மின்னல் முரளி பார்த்தோமே எனக்கு லிட்டரலாக அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் தான் கிடச்சிது. இன்றைக்கி நம்ம வந்து லோகா சாப்டர் 1 பார்த்தின மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக அந்த ஃபேண்டஸியோட ஒரு பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ஃபுல்லாக நிறையா அந்த ஒரு ஹைக் மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சுங்க. ஸோ டொமினோ தாமஸ் அண்டு இவர் துல்கர் சல்மான்லாம் இருக்காருன்னு தெரிஞ்சும் வேறு மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் கேமியோஸில் கடைசியில் வந்தாங்க. பட் ஸ்டில் அந்த மூவி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு பயங்கர சினிமோட்டோகிராஃபியோட சூப்பராக ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளேவை நல்லாவே பண்ணுறதாங்க. ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருந்தாலுமே அந்தளவுக்கு எதுவுமே பிசுறு தட்டாத அளவுக்கு அந்த லாஜிக்ஸஸ் ஒரு சில விஷயங்களை நல்லா பண்ணி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கேள்வி பண்ணுங்கள். ஸோ இந்த மூவியோட ஒரு ஒன்லைனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் யக்ஷி அப்படின்ற அது ஒரு கேரக்டர், ஸோ பேர் மறந்துச்சு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கேரக்டர், அதாவது ஹிஸ்டாரிக்கலில் பேர் பெற்ற ஒரு கேரக்டர் யக்ஷி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நிறைய அந்த மித்தாலஜிக்கல் புக்ஸஸில் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் உண்மையுமே ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ அவங்க வந்து நார்மலாக ஒரு ஊரில் போயிட்டு ஒரு 21 வருஷம் சம்திங் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வருஷத்தில் அங்கே இருக்கிற அநியாயத்தை தட்டி கேட்டுட்டு அடுத்தடுத்த ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஆக்சுவலாக பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ரிவீல் பண்ணாதது தான் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அடுத்த சாப்டருக்கான அந்த ஒரு க்யூரியஸை க்ரியேட் பண்ணது அதுதான். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது ஒரு கேரக்டர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு நெட்வொர்க்கோட அவ்வளோ பெரிய ஆர்மிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்னும் எதுவுமே ரிவீல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஹெட் யார் அப்படின்றத இன்னும் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது உண்மையுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிச்சு அடுத்த பாட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து எப்படி அந்த எவால்வ் ஆகுறாங்க, அவங்களுக்குள்ளார நடக்கிறது என்ன, அதுக்கான ஸ்டோரி ஹிஸ்டாரிக்கலாக சொன்ன ஸ்டோரியுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து இப்போது அவங்க லீவ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஒரு ஏரியாவில், ஸோ அந்த ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் கூட அவங்க வந்து மிங்கிள் ஆகிடுறாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அதில் இருக்கிற அந்த நாச்சியப்பன் அப்படின்ற அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு அக்ரெஷனான ஒரு கேரக்டர். அதாவது முன்னேறணும், நம்மளை பார்த்தா எல்லாம் பயப்படணும் அப்படின்ற அந்த ஒரு கொள்கையில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு தவறுதலாக அவர் வந்து அந்த ஒரு மியூட்டன், ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. ஸோ அந்த ஒரு மியூட்டன் பவர் மாதிரி கிடச்சிருது. ஒரு மியூட்டன் கேங்கே இருக்குது. ஸோ மியூட்டேட்டட் கேங்ஸஸ் மாதிரி நிறையா இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து இந்த யக்ஷின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த நாச்சியப்பன்ற அந்த கேரக்டரை பைட் பண்ணும்பொழுது நாச்சியப்பனுமே அந்த ஹீரோயின் மாதிரியான அந்த ஒரு ஒர்த்தினஸ் அண்டு ஹீலிங் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயம்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லி அவரை எப்படி டிஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த ஒரு ஹோல் மூவியே நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அந்த ஹீரோ அவங்களுடைய அந்த கேங்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக ஜோவிலாக இருக்கிற கேரக்டர். ஸோ அவங்க எப்படி வந்து இதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இப்படி ஒரு பவர்ஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியுன்றதை எப்படி பார்க்குறாங்க, அண்ட் அதை பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக அவங்கள டிஃபீட் பண்ணும்போது என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு நடுவில் இந்த ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கும் இருக்கிற லவ் ட்ரை பண்ணும்பொழுது, ஸோ அது வந்து ஆல்ரெடியே நடந்திருக்குது. அப்படி நடக்கும்பொழுது ஒரு ஹீரோ வந்து இறந்துருப்பார், என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி நாச்சியப்பன்ற அந்த இடத்துலையுமே நாச்சியப்பன்ற அந்த ஒரு கேரக்டர் தான் வில்லனாக இருப்பாங்க. ஸோ அதை காப்பாற்றுறேன்னு சொல்லி அவர் இறந்துருவார் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இவங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினில் மோஸ்ட்டாக அந்த மியூட்டன்ஸ் மாதிரியான அந்த கேங்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் வெயிலில் போனால் பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த கேரக்டருக்கு மட்டும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க யக்ஷி அப்படின்ற அந்த கேரக்டருக்கு மட்டும். ஸோ அதெல்லாம் எப்படி அந்த நாச்சியப்பன் அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணுறாங்க, நடுவில் எப்படி டொமினோ தாமஸ் அண்டு அந்த கேங்கெல்லாம் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தெல்லாம் நடுவில் அந்த கட்ஸஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது நமக்கு ரிவீல் ஆகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த யக்ஷின்ற அந்த கேரக்டர்ஸ் வந்து பிளட் தான் குடிப்பாங்கன்னு சொன்னது எனக்கு டக்குன்னு அந்த வேம்பையர்ஸ்லாம் ஞாபகம் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ஃபேண்டஸியாக இருக்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த மூவியோட ஃப்ளோ வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. ஸோ ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் அந்த ஃபேண்டஸியோட ஏதாவது ஒரு மூவி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள்.
உண்மையுமே ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அடுத்தடுத்த பாட்டுக்கான அந்த க்யூரியஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அந்த க்யூரியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த மூவியை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையா, அண்ட் எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் கிடச்சிது, நீங்கள் எந்த மூவி ரெஃபரன்ஸ்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். பர்ட்டா